ஹலோ, வெல்கம் டு வெஜ்ஜி கார்னர். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் பாட் ரெடியாக இருக்குது. பச்சரிசி, நீங்கள் பாஸ்மதி ரைஸும் எடுக்கலாம். பச்சரிசியை வந்து ஒரு 1/2 கப் பச்சரிசியை ஒரு 1/2 அன் ஹவராக ஊற வச்சுருக்கேன். இப்போ இன்ஸ்டன்ட் பாட் ப்ளக்இன் பண்ணிவிட்டு சாட்டே மோடில் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இப்போது 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் இந்த அரிசியை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு லைட்டாக இந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணலாம். லைட்டாக வறுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க அந்த அரிசியை. இப்போது இதுக்கு பால் ஆட் பண்ணணும். இருந்தது ஃபுல் ஃபேட் மில்க் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட க்ரீம் இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணுறேன். இப்போ 1/2 கப் ரைஸ் எடுக்கிறதுனால 5 டைம்ஸ் பால் விட போகிறேன். ஸோ 1/2 கப்புக்கு 2.5 கப்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு 1 கப்பு தான் நான் க்ரீம் எடுத்திருக்கேன். மிச்சது வந்து ரெகுலர் மில்க் எடுக்க போகிறேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணால் ரொம்ப சிம்பிள், சட்டுன்னு ஆகிடும் பாயசம். எதுக்கு நம்ம ஃபுல் ஃபேட் மில்க்கோ இல்லை ஹை க்ரீம் மில்க்கோ போடுறோன்னா அப்போ தான் அந்த பாயசம் முடிஞ்சு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நல்லா பிங்க் கலரில் வரும். நல்லா ஒரு குறுக்கி அது நல்லா கான்சென்ட்ரேட் ஆகி நல்லா அந்த பிங்க் கலர் வரும். அந்த டெக்ஸ்சர் கேரளா பாயசம் கலரும் டெக்ஸ்சரும் வரும். ஆக்சுவலி கேரளாலலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ ஹவர்ஸ் டைமில் வந்து அதை பொறுமையாக சுருக்கி பண்ணுவாங்க. இப்போ நம்ம லெஸ் தென் 1 ஹவரில் இது ரெடி ஆகிடும். அண்ட் ப்ரெஷர் குக்கரை விட இது ரொம்ப ஈஸியர். இது ரிலையபிளும். இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். ஏன் ரிலையபிளாக அடி பிடிச்சா உடனே அது பர்ன் மோடு காமிச்சு விட்ரும். ப்ளஸ் இது பொங்கி வழியவும் வழியாது. ஸோ ப்ரெஷர் குக்கர் பண்ணுறதோட இது ரொம்ப சிம்பிள். இப்போ சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு 2.5 கப்பு பால் எடுத்ததுனால 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை இதுலேயே ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை இப்போவே ஆட் பண்ணுறேன், அரிசி வேகாதுன்னு நினைக்காதீங்க. இது இன்ஸ்டன்ட் பாட்னால நல்லாவும் வெந்துடும். உங்களுக்கு நல்லா குழஞ்சும் கொடுக்கும். அந்த பிங்க் கலர் அப்போ தான் வரும். எப்போ நம்ம வந்து பாலோட சுகர் வந்து கேரமலைஸ் ஆகி மில்கோடு மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த கலர் கொடுக்கும். அதனால் சுகர் போட்டு நீங்கள் பாயசம் பண்ணால் தான் அந்த கலர் உங்களுக்கு வரும். இப்போது இவ்வளோ பெரிய இன்ஸ்டன்ட் பாட் இருக்கிறதுனால நிறைய பாயசம் கூட அட் அ டைம் பண்ணலாம். இப்போது நான் இதை மூட போகிறேன். மூடிட்டு சாட்டே மோடை கேன்சல் பண்ண போகிறேன். இப்போது இந்த வெண்ட்டை வந்து சீல் பண்ணிவிட்டு வெண்டிங் மோட்லேருந்து சீலுக்கு மாற்றிட்டு அதுக்கிட்ட இப்போ ப்ரெஷர் குக் மோடு வைக்கிறேன். இதில் கொஞ்சம் டெம்பரேச்சர் டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது முடிஞ்சிருது 20 மினிட்ஸ். இப்போது அந்த நேச்சுரலாகவே அது ஸ்டீம் ரிலீஸ் ஆகும். தட் இஸ் இந்த திங்கி வந்து உள்ளே போயிடும். உள்ளே போன உடனே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது நேச்சுரல் ரிலீஸ் ஆகி ஸ்டீம் வெளில வந்துருச்சு. இப்போது ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா அந்த பிங்க் கலர் உங்களுக்கு தெரியுது. நல்லா இருக்குது பாயசம். நல்லா வேகவும் வெந்திருக்கு. பால் பாயசம் இன்ஸ்டன்ட் பாட்டில் 1/2 அன் ஹவரில் ரெடி. இன்ஸ்டன்ட் பாட் பால் இந்த ஸ்டேஜில் உங்கள் பாயசம் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா, என்னோடய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது, ஃப்ரீ ஃப்ளோயிங்காக. உங்களது திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்காங்க. இப்போ அந்த பாயசம் ஆறிப்போச்சு. அப்போ வந்து நல்லா ஃப்ளோயிங்காக இருந்ததில் இப்போ அது முடிஞ்சு ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பாருங்கள், இந்த பிங்க் கலரும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் நான் ஏலக்காய், குங்குமப்பூ, சாஃப்ரான் எதுவும் போடல. ஏன்னா கேரளா பாயசத்தில் அதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு வேணும்னா 2 இல்லை 1 ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். பட் கேரளா பாயசத்தில் இது எதுவுமே இருக்காது. முந்திரி அண்ட் திராட்சையும் நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. யம்மி பாயசம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.